Mr. R left for USA along with his family for the first time on 14th October 2024. He returned to India on 31st May 2025. Determine his residential status for the assessment year. அசஸ்மெண்ட் இயர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க ப்ரீவியஸ் இயரில் போயிருக்காங்க. இப்போ மிஸ்டர் ஆருங்கிறவங்க யூஎஸ்ஏக்கு அவங்க ஃபேமிலியோடு போயிருக்காங்க. அதுவும் முதல் முறையாக. எப்போ போயிருக்காங்கன்னா 14th October தான் அவங்க போயிருக்காங்க. இப்போது நமக்கு பேசிக் கண்டிஷன் படி அவங்க இந்தியாவில் 182 days அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ இவங்க அக்டோபர் மாதம்தான் அவங்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அக்கௌண்டிங் இயரிங் படி நம்ம 1st ஏப்ரல்லிருந்து நெக்ஸ்ட் இயர் 31st மார்ச் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம இவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட அசஸ்மெண்ட் இயர் வந்து ஃபஸ்ட் எழுதிக்கலாம். (2025 to 2026). ஸோ இவங்க இருந்த ப்ரீவியஸ் இயர் 2024 to 2025. அப்போது ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2024 to 31st March 2025. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து கால்குலேட் பண்ணோம். ஏப்ரலில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா 30 days இருக்குது. ப்ளஸ் அடுத்தது மேல 31 days. அடுத்தது ஜூன் 30 days. ஜூலை 31 days. ஆகஸ்ட் 31 days. செப்டம்பரில் 30 days. இவங்க அக்டோபர் 14th போகிறாங்க. ஸோ 14th வரைக்குமே அவங்க இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அக்டோபர் 14 days நமக்கு வந்து வரும். இப்போது இந்த டேஸ் எல்லாம் நமக்கு கால்குலேட் பண்ணோம்னா 197 days வருது. ஸோ இப்போது மிஸ்டர் ஆருங்கிறவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. இப்போது மிஸ்டர் ஆருங்கிறவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க இந்தியன் ரெசிடெண்ட்டாக. ஸோ இதுக்கான ஃபார்மேட் வந்து நம்ம எழுதிக்கலாம். பேசிக் கண்டிஷன் படி 182 நாள் இல்லை அதுக்கு மேலே மிஸ்டர் ஆருங்கிறவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. ஸோ அவர் வந்து ரெசிடெண்ட். செகண்டு பேசிக் கண்டிஷன் 60 days + 4 ப்ரெசீடிங் பை 365 days ஆர் மோர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு. ஆர் வந்து இப்போ ரெசிடெண்ட். அடிஷ்னல் கண்டிஷன்லையும் அவர் வந்து ஸ்டே பண்ணுறது, ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் தான் போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்தியாவில் தான் இருந்திருப்பாரு. 10 years ப்ரெசீடிங் த ப்ரீவியஸ் இயர் அவுட் ஆஃப் த 2 years ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு. செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் ஸ்டே இன் இந்தியா ஃபார் த 730 days during the 7 preceding previous year is also satisfied. ஸோ இவர் இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆகிறங்காட்டி ஆருங்கிறவர் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அண்டர் செக்ஷன் 6(1) ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2025-26 இவர் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கிறாரு.